எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது TECHANICAL. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு கேமரா ஆப்ல வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா நான் எல்லா வீடியோலயும் சொல்ற மாதிரியே ஃபுல்லா பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷல். ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா, ஃபன்னியா நான் வந்து இந்த வீடியோ கொண்டு போறேன். உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் ஒருத்தர் வந்திருக்காரு. யாருன்னு சொல்லிட்டு வீடியோ எண்டிங்லயும் நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கேமரா வச்சு டிஃப்ரெண்டான ஃபியூச்சர்ஸ் அந்த ஆப்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம வீடியோ ரொம்ப ஃபன்னியா இருக்க போது ஃபுல்லா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து நம்ம சேனல்ல அதிகமா ஆக்டிவிட்டிஸ் இல்லாம இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் இல்லைன்னா டிஸ்லைக்ல மறக்காம தெரிவிங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லைன்னா நீங்க ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, இப்போ அது என்ன ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல் பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் மோஸ்டா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த ஆப்ல நிறைய ஹிடன் ஃபியூச்சர்ஸ் வந்து நிறையவே இருக்கு. இப்போ புது அப்டேட்ல வந்து ரொம்பவே வந்து சூப்பரா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப் பேர் பாத்தீங்கன்னா வந்து கூகுள் லென்ஸ் தான். நிறைய இப்போ வர ரீசெண்டான மொபைல் எல்லா ஆப்லயும் வந்து எல்லா மொபைல்லையும் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆப் வந்து டிஃபால்ட்டாவே கொடுத்துறாங்க. பட் நம்மள பழைய மொபைல் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கூகுள் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம இன்ஸ்டால் பண்ணாதவங்க மறக்காம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். இதுல என்னென்ன ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்கன்னா சர்ச்னு ஒன்று இருக்கும், டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்லேட், அப்புறம் ஷாப்பிங், அப்புறம் டைனிங். இந்த 5 ட்ரிக்ஸ் தான் வந்து இந்த கூகுள் லென்ஸ்ல இருக்கு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே, அந்த ஆப்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சர்ச். இந்த சர்ச் மூலமா என்ன பண்ணலாம், இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. எனக்கு அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் வேணும், எங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியாது, எவ்வளவு பிரைஸ்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு அதே ப்ராடக்ட் வேணும், எப்படி நான் சர்ச் பண்றதுன்னு நிறைய பேர் இப்போ வரைக்கும் சந்தேகத்துல தான் இருக்கும். இந்த ஆப் மூலமா என்ன பண்ணலாம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அது இருந்துச்சுன்னா ஏதாவது நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிப்பேன் எப்படி நான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த மினியான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மினியானை வந்து நான் ஒரு கப்புக்குள்ள உட்கார வச்சுட்டு நான் வந்து போட்டோ எடுக்கிறேன். இப்போ நான் பிக் பண்ண சர்ச்ல வந்து நான் இதை பிக் பண்ண அப்படின்னா வந்து இந்த மினியான் டால் கேக் வகையில இருக்கு, இது வந்து டால் வகையில இருக்கு, இது வந்து பென் டிசைன்ல இருக்குன்னு சொல்லிட்டு கீழே உங்களுக்கு வந்து இந்த கூகுள் லென்ஸ் ஆப்ல வந்து டிஃப்ரெண்டா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு நீங்க தேடுறீங்களோ அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கீழே இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி நீங்க வாங்கணும் அப்படின்னாலும் இல்ல பார்க்கணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சர்ச் பட்டன் வந்து இதை வச்சு நான் வந்து காமிச்சிட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட். ரெண்டாவது வந்து டெக்ஸ்ட்னா என்னன்னா, இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு மெட்டீரியல் புக்ல வந்து ஒரு ஆன்சர் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம போட்டோ எடுத்து தான் அனுப்புவோம். அந்த போட்டோ பிளர் ஆகும். இல்ல நம்ம வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து இமேஜ் குவாலிட்டி ரொம்பவே குறையும். டாக்குமெண்டாவே சென்ட் பண்ணாலும் அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கும். நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன்னா அந்த இமேஜை நான் போட்டோ எடுத்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு மாத்தி அனுப்ப முடியும் இந்த ஆப்ல. எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு போஸ்ட் எடுத்துக்கிறேன். போஸ்ட் எடுத்துட்டு இந்த கூகுள் லென்ஸ்ல சைடுல சர்ச் முடிஞ்சிச்சு. சர்ச் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்க வச்சு நீங்க போட்டோ எடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த இமேஜ்ல இருக்க டெக்ஸ்ட் ஃபார்மேட் எல்லாமே வந்து செலக்ட் ஆயிடும். உங்களுக்கு எதுல இருந்து எது வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணுமோ அது வரைக்கும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிருங்க. காப்பி பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்க டெக்ஸ்ட் ஃபார்மேட்லயே நீங்க சென்ட் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு இமேஜ் எடுத்தோம்னா பிளர் ஆயிட்டு பேட் குவாலிட்டியில பாக்குறத விட ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை நம்ம அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து அவங்க படிச்சு ரீட் பண்ணிக்க முடியும். இது வந்து அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டோட ரெண்டாவது ஆப். அடுத்தது மூணாவது பாத்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்லேட். இதே மாதிரியே நான் அதே போஸ்ட் அதே லெட்டர் வந்து நான் வந்து டெக்ஸ்ட் அதாவது போட்டோ எடுத்துட்டேன். போட்டோ எடுத்தோன்னே அதே மாதிரி டெக்ஸ்ட்டும் வந்து செலக்ட் ஆயிடும். அதுல எப்படி காப்பி பண்ணுமோ இதுல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேட் டு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா இருக்கும். நான் வந்து அதை கிளிக் பண்ணி தமிழ்ல நான் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிடறேன். இப்போ அந்த போஸ்ட்ல வந்து இங்கிலீஷ்ல வந்து இருக்கு. நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கிறது எல்லாமே வந்து எனக்கு வந்து தமிழா கன்வெர்ட் ஆயிடும். இது யாருக்கெல்லாம் யூஸ்னோ இங்கிலீஷ் வந்து படிக்க தெரியாதவங்களுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வருது அது இங்கிலீஷ்ல இருக்கு, இல்ல பட்டுன்னு ஒரு அவசரம் அப்படின்னா அது வந்து இங்கிலீஷ்ல இருக்கு, நான் என்ன பண்ணுன்னு சொல்லும்போது இந்த கூகுள் லென்ஸ் ஆப் யூஸ் பண்ணி நீங்க அந்த போட்டோ எடுத்தோன்னே தமிழா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு நீங்க வந்து படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாவே வந்து புரியும். ஓகே, அடுத்தது நாலாவது பாத்தீங்கன்னா வந்து ஷாப்பிங். இந்த ஷாப்பிங் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து நான் வந்து அந்த ஒரு ப்ராடக்ட் சொன்னேன். இப்போ வந்து உங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு மொபைல் வச்சிருக்காரு, இல்ல வந்து ஏதாவது ஒரு சாப்பிட்ற பொருள் வச்சிருக்காரு, அது வந்து அவர் தீந்துருச்சு. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு சாப்பிட்ற பொருள் இருக்கு, அவர் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. பட் அதே மாதிரி நான் ஒன்று வாங்கணும், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. இல்ல வந்து ஏதாவது ஒரு சேல்ஸுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, இதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. பட் அது வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்காது, எங்க இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஐடியா இருக்காது. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதே மாதிரி தான். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா வந்து
இப்போ நான் வந்து இந்த காம்ப்ளான் டப்பா எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த காம்ப்ளான் இது நமக்கு காம்ப்ளான் டப்பான்னு தெரியும். இப்போ காம்ப்ளான்ங்கிறது நேம் இல்ல. எதுவுமே இல்ல. இது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இங்க பார்த்தீங்கன்னா ஒரு பார்கோட் இருக்கும். எந்த ப்ராடக்ட் நம்ம வாங்குனாலும், மொபைல் ஆகட்டும், எலக்ட்ரிக்கல், சாப்பாடுல எது நம்ம வாங்குனாலும் இந்த கோடுங்கிறது வந்து மோஸ்ட்டா வந்து குடுத்திருப்பாங்க. இந்த கோட நான் ஷாப்பிங்ல வந்து Google லென்ஸ்ல வச்சு நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன். ஃபோட்டோ எடுத்த உடனே இது என்ன ப்ராடக்ட், எவ்வளோ பிரைஸ், இது என்ன கம்பெனி, என்ன பிராண்டுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீடெயில் உங்களுக்கு வந்து வந்துரும். ஸோ இது மூலியமா பார்த்தீங்கன்னா, ஏதாவது நீங்க சேல்ஸ் பண்றீங்க, அந்த பொருள் வந்து எங்க கிடைக்கும்னு தேடுறவங்க வந்து இந்த பார்கோட் யூஸ் பண்ணி எங்க கிடைக்கும், இது என்ன பொருள், எவ்வளவு ரேட்டுக்கு வந்து இப்போ வந்து அவைலபிளா இருக்கு ஆன்லைன்லன்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல் நம்ம வந்து இது வந்து பாத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து இந்த காம்ப்ளான் வந்து தேவையில்ல, ஸோ தூக்கி வீசிடலாம். ஓகே. இப்ப 5வது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து டைனிங். இப்ப வந்து ப்ராடக்ட் பார்த்துட்டோம், டெக்ஸ்ட் பார்த்துட்டோம், டிரான்ஸ்லேட் பார்த்துட்டோம், சாப்பிடுற பொருள் பார்கோட் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். பட் அந்த சாப்பிடுற பொருள் என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே. 5வது என்ன பார்க்க போறோம்னா டைனிங். சாப்பிடுற பொருள வந்து சாப்பிடுற பொருளோட ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். சாப்பிடுற பொருள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப என் கையில வந்து இப்ப சில எப்படி சொல்றது? எல்லாருமே நம்மள மோஸ்ட்டா நிறைய பேர் சாப்பிடுவோம். சோ பார்த்தீங்கன்னா, என் கையில வந்து இந்த லேஸ் இந்த லேஸ நான் இப்ப வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இத நான் கையில வச்சுட்டு, அந்த Google லென்ஸ்ல டைனிங்க்கு போயிட்டு, இந்த லேஸ நான் ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னா வந்து, இது என்ன லேஸு, என்ன ஃப்ளேவரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல் மோஸ்ட்டா வந்துரும். அப்படி வரல அப்படின்னா வந்து, இன்னும் கரெக்ட்டா ஃபோட்டோ எடுத்து அத பிக் பண்ணுங்க. பிக் பண்ண உடனே இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல் வந்துரும். உங்களுக்கு சாப்பிடுற பொருள், அதாவது உங்க ஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ் வைக்கிறான். இந்த பொருள் இன்னைக்கு வந்து நான் இது சாப்பிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உங்களுக்கு வந்து வெறி ஆகும். ஐயோ! நம்மளும் இத சாப்பிடுமே, எங்க கிடைக்கும்னு தெரியாதே. பட்டுன்னு அத தூக்கிட்டு வந்து Google லென்ஸ்ல ஃபோட்டோ எடுத்து போட்டீங்கன்னா, அது எங்க கிடைக்கும், என்ன சாப்பிடுற பொருள்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல் வந்துரும். ஸோ ஓகே. இதுதான் இந்த Google லென்ஸ்ல இருக்க ஒரு 5 ஃபியூச்சர். இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இத கண்டிப்பா பயன்படுத்திக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்பவே ஃபன்னாவே இருக்கு. சோ இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னா கொண்டு போயிருக்கேன். கண்டிப்பா ஃபன் இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து, வேற யாரும் இல்ல. ஆண்ட்ராய்ட் ஜி தி கேமர் அவர அட்மின். இவரை பார்த்தீங்கன்னா, இவரோட சேனல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். உங்களுக்கு கேம் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ கொண்டு வந்துட்டு இருக்காரு. சோ இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னா இருந்ததுக்கு காரணமும் இவருன்னு சொல்லலாம். ஏன்னா நான் எப்பவும் போல தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இவரு கொஞ்சம் ஃபன்னா பண்ணலாம்னு சொன்னாரு. சோ இந்த ஃபன் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மேல ஐ பட்டன்ல வோட் பண்ணுங்க மறக்காம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் இல்லைன்னா டிஸ்லைக்ல மறக்காம தெரிவிங்க. இந்த வீடியோக்கு உண்டான கருத்துக்கள் இல்ல டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவரோட சேனல் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க. சரிங்க. மறக்காம டிகே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னங்க நீங்க எனக்கு சான்ஸே கொடுக்கல பாத்தீங்க. ஓகே, பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. தப்பு இல்ல. அது தப்பே இல்ல. யா, யூ ஆர் ரைட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் गाइस. பை பை. பை. நன்றி, வணக்கம்.